பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு வேர்ட் ஆஃப் லைஃப். கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வார்த்தை உபாகமம் 7வது அதிகாரம் 12வது வசனம். உபாகமம் 7:12. இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையையும் கிருபையையும் உனக்காக காப்பார் என்று சொல்லியிருக்கிறார். இந்த கர்த்தருடைய நியாயங்களை நாம் கை கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை, அதாவது இந்த சுதந்திரத்தை உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுத்திருந்தார்னா நாம் கர்த்தருடைய நியாயங்களை கை கொள்ளும் போது கர்த்தர் அதை நமக்கு கொடுப்பாராம். நம்ம அநேக நேரங்களில் நம்ம நினைப்போம் கர்த்தர் நமக்கு பெரிய சுதந்திரத்தை எல்லாம் வாக்கு பண்ணியிருக்கிறாரு, அதுக்கெல்லாம் நான் தகுதியே இல்லை, அது ஒரு பக்கம். ஆனா நான் எப்படி அதை சுதந்திரிக்க போறேன்? அது எனக்கு முன்பாக இருக்கிற காரியம் என்னை விட பயங்கரமா இருக்கே, பலன் கொண்டதா இருக்குதே, எப்படி நான் இதை செய்ய போறேன் அப்படின்னு நினைக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய நியாயங்களையும் கற்பனைகளையும் கை கொண்டா நான் அதை உங்களுக்கு கொடுப்பேன். பாருங்க, நம்ம இந்த அதிகாரம் 19-20 வசனங்களை நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாது. நீ எதிர்கொள்கிற அந்த உன்னுடைய சுதந்திரத்தை நீ சுதந்திரிக்க தடையாயிருக்கிற காரியங்களை குறித்து பயப்படாத. நான் எப்படி எகிப்திலிருந்து உன்னை கொண்டு வந்தனோ அதையெல்லாம் யோசிச்சு பாரு. அதோடு கூட கர்த்தர் சொல்றாரு பாருங்க 20வது வசனத்துல, மீதியாயிருந்து உனக்கு தப்பி ஒளித்து கொள்ளுகிறவர்களும் அழிந்து போகும் மட்டும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்குள்ளே குளவிகளை அனுப்புவார். நிறைய நேரத்துல நம்ம இதுக்குதான் பயப்படுவோம். எனக்கு தெரியாத காரியங்கள்லாம் அங்கே இருக்கும், எனக்கு தெரியாத ஆபத்துகள் இருக்கும், என்னுடைய பிள்ளைகள் ஒரு வேளை இடறி போயிடுவாங்களோ, என்னுடைய பிள்ளைகள் ஒரு வேளை அவங்க நிறைய சோதனைகளை சந்திப்பாங்களோ, அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு நமக்குள்ள ரொம்ப பயமெல்லாம் வரும். கர்த்தர் சொல்றாரு, என் நியாயங்களையும் என் கட்டளைகளையும் கை கொள்ளு, நான் உனக்கு தெரியாம ஒளிஞ்சிருக்கிற சத்துருக்களையும் நான் அழித்து போடுவேன்னு சொல்றாரு. பாருங்க, எவ்வளவு அன்பான தேவன், எவ்வளவு நம்ம மேல பிரியமுள்ள தேவன். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு உண்மையாய் கர்த்தரை ஆராதித்து பணிந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணின சுதந்திரத்தை நிச்சயமாய் கொடுப்பார். அதே போல நாம் பயந்து கொண்டிருக்கிற சில காரியங்களை கூட கர்த்தர் தேடி பிடிச்சு அழிச்சிட்டு நம்மை நிம்மதியா வாழ வைப்பாராம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Thank you.